வெல்கம் டு தி கேம் ஆஃப் த்ரோன்ஸ். 2 அட்டகாசமான போட்டிகளுக்கு அப்புறம் 2 பேரும் அந்த போட்டிகள பத்தி பேசுறதுக்கு வந்திருக்கோம். அண்ணன் எப்படி இருக்கீங்க? பஞ்சாபின் இந்த கவலைக்கிடமான நிலைமையை பார்த்து உங்கள் மனசு புண்படுகிறதா? பஞ்சாப நினைச்சு கொஞ்சம் மனசு புண்பட்டாலும் இந்த டோர்னமெண்ட்டை நினைச்சு ரொம்ப ரொம்ப வியப்படைஞ்சு போயிருக்கேன். நான் இந்த பெருமையில வியப்படைஞ்சு போயிருக்கேன். ஆனா இதோட என்னோட வாழ்த்துக்களை ஆர்சிபிக்கு நான் தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஆர்சிபி வந்து டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல டைட்டில் டிஃபெண்ட் பண்ற டீம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லா தகுதியும் இருக்கிற டீம். அந்த தகுதிக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா ரஜத் பாட்டிதரை கூப்பிட்டு பத்திதர் கிடையாது, பாட்டிதர் தெரியும்ல, பாட்டிதரை கூப்பிட்டு நீ நிறைய யோசிச்சிருக்க, நிறைய சிந்திச்சிருக்க, இந்த டீமுக்காக ஓடா தெரிஞ்சிருக்க, மாடா உழைச்சிருக்க, நீ தயவுசெய்து கிளம்பி ஊருக்கு போய் ரெஸ்ட் எடு, நீ அழகா இருக்கிற தரம்சாலா கூட பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அமிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஆக்ஷன்ல போயிட்டு வெங்கடேஷ் ஐயர் ஒரு 7 கோடிக்கு எடுத்து, வெங்கடேஷ் எங்க டீம் நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும், வந்து எங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, ஏன்னா நீ தளபதியோட செலிப்ரேஷன் பண்ணலாம் 50 அடிச்சுட்டு அப்புறமா சான்ஸ் கொடுக்கணும்னு கூப்பிட்ட உடனே அவன் வந்து ஒரு 50 அடிச்சு தரம்சாலால அவன் குறியீடு வச்சிருக்கான். சோ ஆர்சிபி வந்து குவாலிஃபயர் 1 நாங்க போயிட்டோம். நான் போயிட்டு வரேன் கிளம்பி போயிருக்காங்க. மத்தவங்களை யார் போய் சேர போறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. ஒரு காலத்துல எம்ஆர்சி நகர் டார்பியா இருந்த எஸ்ஆர்எச் வர்சஸ் சிஎஸ்கேவோட கான்டெஸ்ட் இன்னைக்கு எம்ஆர்சி நகர் வர்சஸ் சாஸ்திரி நகர் கான்டெஸ்டா மாறி இருக்கு. சிஎஸ்கே அட்ரஸ் மாறி இருக்கு. இட் இஸ் மோர் தென் ஜஸ்ட் அ கான்டெஸ்ட், சஸ்திகா. A lot involved, a lot of battles, a lot of small fine battles even in this contest. நம்ம ஹைதராபாத் போனும்போது அந்த சேஸ பாட்டில் பண்ணோம் சிஎஸ்கே. இந்த தடவை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேம். எல்லா டீமும் பஞ்சாப் கேட்டீங்கன்னா பஞ்சாப் ஓகே நான் தோத்து போறேன் சார் அப்படின்னு அவன் போறான். அதுக்கு முந்தின நாள் என்னடானா கேகேஆர் வந்து நான் வேணா ஜெயிக்கிட்டமா அப்படின்னு வந்து அவன் ஜெயிக்கிறான். இது எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப சிஎஸ்கே ஒண்ணுதான் பண்ணணும், ஜெயிக்கணும். குரு தோக்கணும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. குரு எல்லாம் தோத்துட்டான், எல்லா குருவும் தோத்தாச்சு வேண்டியபடி. இனிமே நம்ம ஜெயிக்கணும், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம். பட் ஆன் தட் நீங்க கேட்ட பஞ்சாபை பத்தி என்னன்னு, இன்னைக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிக்சர் மலையடி வாரத்துல பார்த்தேன். ரிக்கி பாண்டிங் சோகமா டக் அவுட்ல உட்காந்துருந்தாரு. பட் கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ. ஆர்சிபி, புவனேஸ்வர் குமார், வெங்கடேஷ் ஐயர், விராட் கோலி, அதாவது விராட் கோலி நம்ம மறந்துட்டு வந்த இதுலயே டிம் டேவிடோட சிங்கப்பூர் சித்தப்பாவோட ஒரு சின்ன ஒரு கேமியோ, ஹேசலோட போலிங், ரசிக் தார் கமிங் டு த பார்ட்டி, குருணால் பாண்டியா திருப்பி ஸ்டாக் ஸ்டாண்டர்ட், ஒன்னும் டவுட்டே இல்ல. தே ஆர் a team to beat in this tournament. ஒரு காலத்துல எப்படா டைட்டில் ஜெயிக்க போறீங்கன்னு கிண்டல் பண்ணி இந்த டீம் இது பரவாயில்லையா போதுமா அப்படிங்கிற மாதிரி ஆண்டி ஃபிளார் இந்த டீமை வந்து ஒரு கூலி படையா மாத்தி வச்சிருக்காரு. டெஃபினெட்லி எஸ் அண்ட் ஆல் கிரெடிட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஆர்சிபிக்கு கொடுத்தே ஆகணும். பட் தென் a note about பஞ்சாப், பிகாஸ் 6 wins in a row ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 6 losses in a row and it's not new to பஞ்சாப். உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி நான் எடுத்துட்டு வரேன், ஓகேவா? பட் நீங்க தப்பா எங்க போறேன்னு தெரியும் எனக்கு. அதான் நான் சொல்லிடுறேன். 2018ல ஃபர்ஸ்ட் 6 கேம்ஸ்ல 5 கேம்ஸோட டேபிள்ல டாப்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் 8 மேட்சஸ்ல ஜஸ்ட் 1 win எடுத்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகல. தி சேம் திங் கைண்ட் ஆஃப் ரிப்பீட்டட் இன் 2019 ஆல்சோ. 4 out of 6 கேம்ஸ் வின் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் 2 wins and you were the captain at that time. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, how tough and gut wrenching is it to be a captain at that juncture? எல்லாரும் வந்து எனக்கு இன்னும் அந்த சீசன்லாம் என் மனசுல இருந்து வெளியே போகாது. 2018 சஸ்திகா, 2018ல நாங்க எடுத்த ஸ்குவாட் வந்து அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே ஸ்குவாட் அசம்பிள் பண்ணிட்டாங்க. செகண்ட் டே மார்னிங் ஆக்ஷன் அன்னைக்கு வீரேந்தர் சேவாக் ஃபோன் பண்ணிட்டு நாங்க யோசிக்கிறோம் அந்த மாதிரி உன கேப்டன் ஆக்கலாமா அப்படின்னு கேட்டது. அதான் அப்பதான் ஆக்குனாங்க. தே பில்ட் அ ஸ்குவாட். அதுக்கப்புறமா தே டிசைடட் அந்த கேப்டன். ஐ திங்க் ஒரு 2-3 கேப்டன்சி ஆப்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் எடுத்த ஒரு பிளேயர் வந்து முஜிபுர் ரஹ்மான். அப்பதான் அண்டர் 19 விளையாடிருந்தார். எனக்கு வேணும் அந்த பிளேயர் வேணும்னு சொல்லி கேட்டு ஆசைப்பட்டு, ஏன்னா ஒரு மிஸ்ட்ரி இருக்குன்னு எடுத்தேன். எனக்கு அந்த 2வது ஸ்பின்னர் ரொம்ப குரூஷியல்னு தெரியும். ஏன்னா நான் டிஃபென்சிவா போட்டேன்னா அந்த விக்கெட் எடுக்க முடியும் அந்த சைட்ல இருந்துங்கிறதுக்கு ஒரு இது. அந்த தடவை வந்து பிக்சர்ஸ் எப்படி இருந்ததுன்னு நான் சொல்றேன் உனக்கு. 5 கேமோ ஏதோ நாங்க வந்து சண்டிகர்ல ஆடினோம். அதுக்கப்புறம் 5 கேமோ 4 கேமோ சண்டிகர்ல ஆடினோம். 6க்கு 5 ஜெயிச்சிருந்தோம். 7வது கேம் எஸ்ஆர்எச்ல போய் தோப்போம். ரஷீத் கான் ஒரு 135 சோக். நல்ல ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் ஒரு 135க்கு we will get அந்த 135 சேஸ் பண்ண முடியாம போயிடும். அதுக்கப்புறமா வந்து இண்டோர் போவோம். ராயல்ஸோட ஒரு கேம் வின் பண்ணுவோம். அப்புறம் ஒரு கிரஷிங் 70 ஆல் அவுட் அகேன்ஸ்ட் ஆர்சிபி. அங்கே நாங்க திரும்பியே பார்க்கல. ஏன் நான் வந்து உங்ககிட்ட முதல்லயே சொன்னா ரிக்கி பாண்டிங் இப்படி மூஞ்சி வச்சிருந்தாரு, ரொம்ப பாவமா இருந்ததுன்னு. ஐ ரியலி ஃபீல் சாரி ஃபார் ஹிம் அண்ட் ஸ்ரேயஸ். நீங்க என்ன வேணா சொல்லலாம், ஸ்ரேயஸ் ரிக்கி பாண்டிங் இதை பண்ணல, போலிங் போடல,
நானே கூட சொன்னேன் ஹர்ஷ்தீப் சிங் வந்து கொஞ்சம் சரியா எக்ஸிக்யூட் பண்ணல, அவங்க bowling நிறைய ப்ளீட் பண்றாங்கன்னு. எவ்வளவு கடினமான விஷயம்னு நான் சொல்றேன். ஏன்னா சீசன் போன வருஷம் முழுக்க முல்லன்பூர்ல விளையாடி இருக்காங்க. சீசன் ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடி ஐ திங்க் போன வருஷமா அவங்க தரம்ஷாலா போனாங்க. ஆனா they were really flying high. போன தடவை இருந்த தரம்ஷாலா பிச் இந்த தடவை இல்ல. ஹையா எப்பவுமே காம்படிஷன்ஸ் வின் பண்ற டீம்ஸ் மும்பை, சென்னை, கொல்கத்தா என்னைக்காவது ஹோம் கிரவுண்ட் மாத்திருக்காங்களா? ஏன் ஹோம் கிரவுண்ட் மாத்தி போறீங்க? ஒரு பிரியான் சாரியா மாதிரி ஒருத்தன் செகண்ட் இயர் ஆடுறான். அவனுக்குன்னு ஒரு சில வீக் ஸ்பாட்ஸ் இருக்கு. அவன் 20 days பிராக்டிஸ் பண்ணிருக்கான் முல்லன்பூர்ல. அவன் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கும் போது சடனா தரம்ஷாலா அவனையும் பிரப்சிம்ரன் சிங்கையும் அனுப்பும் போது தே ஹேவ் டு காம்பேட் சம்திங் நியூ. எவ்வளவுக்கு அவ்வளவு இது அவங்களுக்கு அவே கேமோ அதே மாதிரி ஆப்போனன்ட்டுக்கு அவே கேமோ இவங்களுக்கும் அவே கேம் அது. சோ ஐ திங்க் ஐ எம் நாட் சேயிங் முட்டு கொடுக்கல 3-3 ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லல, ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்ல. 3 கேம் தரம்ஷாலா 3 தோத்துருக்காங்க. ஆல் 3 games they have lost. என்னது ஒரு கேமாவது இட் குட் ஹவ் பீன் இன் தேர் ஹேண்ட்ஸ். எக்ஸாக்ட்லி. ஏன்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு. எஸ்ஆர்எச் வந்து ஒரு 240 அடிக்கிற மாதிரி இருந்தாங்க முல்லன்பூர்ல. அந்த கேமை 220க்கு பிடிச்சி ஈஸியா சேஸ் பண்ணாங்க பஞ்சாப். அது ஏன்னா அந்த கண்டிஷன்ஸ் அந்த பிளேயர்ஸ்க்கு தெரியும், நிறைய நாள் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுதான் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஐ ஜஸ்ட் ஃபீல் பஞ்சாப் இன்னும் கொஞ்சம் அதை வந்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கலாம். 2-3 வாட்டி ஆயிடுச்சு. நல்ல சைடு. இப்ப கூட நான் சொல்றேன் 15ல கூட குவாலிஃபை ஆகலாம். சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. எனக்கு இப்ப தட் வாஸ் மை நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏன்னா அடுத்து வந்து அவங்க எல்எஸ்ஜியோட அதுதான் அவங்களோட கடைசி மேட்ச். அதை வின் பண்ணாங்க அப்படின்னா 15 பாயிண்ட் நீங்க சொல்ற மாதிரி அந்த 15 பாயிண்ட்ஸ் வந்துரும். பட் வில் தட் பி இனஃப் டு மேக் இட் டு தி பிளே ஆஃப்ஸ் ஆர் இஸ் இட் டஃப்? யூ நெவர் நோ. யூ நெவர் நோ தி வே தி டோர்னமெண்ட் இஸ் கோயிங். ஆர்சிபி போயிட்டாங்க. லிட்டரலி ஐ திங்க் சிஎஸ்கே and SRH game absolutely crucial game that will decide the table and decide the IPL this year. நான் இன்னொன்னு சொல்றேன், சிஎஸ்கே SRH கேம்ல எந்த டீம் ஜெயிக்குதோ அவங்களுக்கு இந்த IPL டைட்டில் அடிக்கவே ஒரு செம சான்ஸ் நான் சொல்றேன். I'm putting my neck on the block and saying that. இதுல எந்த டீம் அடிக்குதோ of course CSK have a huge opportunity to huge opportunity. GTA போய் அடிக்கணும் பெரிய விஷயம் தான், நான் ஒத்துக்கிறேன். பட் இந்த கேம் SRH அகைன்ஸ்டா CSK அடிச்சாங்கன்னா I see them qualifying. SRH ஒருவேளை CSK அடிச்சாங்கன்னா SRH is going to be a very dangerous side. சூப்பர் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. ஹை பிரஷர் கேம். பிட்ச் நம்பர் 5 இந்த வாங்கிக்கோ அப்படின்னு இறக்கி இருக்காங்க. போன கேமே 209 ரன் பஞ்சாப் சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த மேட்சே ஒரு 150 கான்டெஸ்ட் இந்த பிட்ச்ல நடந்திருக்கு. SRHோட ஒரு மிட்லிங் 160 170 பிட்ச் கொடுத்தா SRH குட். அவங்க எப்படி அடாப்ட் பண்றாங்கன்னு பாக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். SRHால அடாப்ட் பண்ண முடியுமா? ஒன் டைமென்ஷனலா ஆடுற டீம் அடாப்ட் பண்ணுவாங்களா பாப்போம். இல்ல இத பத்தி நம்ம இன்னும் விரிவா வந்து அடுத்த செக்மெண்ட்ல நம்ம பேச போறோம். ஏன்னா இப்போதைக்கு நீங்க ஆர்சிபி பத்தி பேசலன்னு வைங்களேன். நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து பேசிட்டீங்க. பட் ஆர்சிபிய வந்து அவங்க குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் ஹைப் பண்ணி நீங்க சொல்லல அப்படின்னா உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும்னு. நான் எப்ப ஆர்சிபி ஹைப் பண்ணல? நான் உனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஆர்சிபியோட டேட் எடுத்துட்டு வரவா எந்தெந்த டேட்ல நீங்க ஷோ பண்ணலன்ட்டு ஷோ பண்ணல இல்ல ஹைப் பண்ணலன்னு தப்பா பேசுறேன். அதாவது நான் ஹைப் பண்ண டேயே கிடையாது ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். அதாவது எவனா ஒருத்தன் ஆர்சிபி வந்து நல்லா வளரக்கூடாது அவங்க ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தன் அவங்க டைட்டில் டிஃபெண்ட் பண்ண போறாங்கன்னு ப்ரிவியூல சொல்லுவானா? சோ அது வந்து ஜஸ்ட் அது எதுக்குன்னா சும்மா ஒரு ரேண்டமா எதையோ ஒண்ணு எடுத்து வந்து எதையோ ஒண்ணு பேசணும். பேசிக்கலி சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் ரைவல்ரி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் சிஎஸ்கேக்கு ஆர்சிபிக்கு நான் ஒன்னும் ரைவல்ரி இல்ல, நான் பாக்கல. சிஎஸ்கே 5 டைட்டில் வின் பண்ணிருக்காங்க, ஆர்சிபி ஒரு டைட்டில் வின் பண்ணிருக்காங்க. இந்த தடவை ஆர்சிபி 2 டைட்டில் ஜெயிக்க ஒரு சான்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பிள். அங்கேயே இந்த பேச்சு ஓவர். ஆனா ஆர்சிபி நான் தான் சொன்னேனே, ஆண்டி ஃபிளார் கூலிப்படையை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. சரியான காம்பினேஷன், லைக் ஃபார் லைக். இதுல ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? ஃபில் சால்ட் வரானாம் பிளே ஆஃப்ஸ்க்கு. ஆனா நானே தான் நினைச்சேன் ஜேக்கப் பெத்தல் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு T20 வேர்ல்ட் கப்ல he's going to light it up நினைச்சேன். ஆனா he's been a bit circumspect. கொஞ்சம் டிசப்பாயிண்டிங். விராட் கோலி பத்தி நிறைய பேசியிருக்கோம், ரஜத் பட்டிதார் பத்தி பேசியிருக்கோம். ஆனா எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நான் சொல்றேன், ஆர்சிபி ஜிதேஷ் சர்மா has not been in any sort of good form. ஆர்சிபி என்ன காமிச்சிருக்காங்கன்னா they have shown stability. என்ன சொல்றேன்? ஸ்டெபிலிட்டி. இப்போ வந்து நான் ஒரு சில பிரஸ் கான்ஃபரன்சஸ் எல்லாம் பாக்குறேன். I don't want to bring any names. கேம் மாறிடுச்சு, மேட்ச் அப்ஸ், ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ், அன்னன்னைக்கு என்ன வேணுமோ அது T20 ஸ்போர்ட் மாறி இருக்கு. அவ்வளவும் மாறிடல. ஏன்னா டீம் ஈத்தாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டீம்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணுங்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆண்டி ஃபிளாரும் சரி ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டும் சரி அதை சூப்பரா செம்பூத்தா நிறுத்திருக்காங்க. ஜிதேஷ் சர்மாவை கேப்டனா இறக்கிருக்காங்க. they have given him that security. You never know. இதனால ஜிதேஷ் சர்மா வந்து ஒரு மேட்ச் வின்னிங் நாக் ஆடினா கூட I won't be surprised. But that said,
இந்த சீசன் தேவ்தத் படிக்கலோட சீசன். அவரை பத்தி நிறைய பேசல. டேவிட் படிக்கல் வந்து பயங்கரமான ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீசன். அதுக்கப்புறமா இந்த சீசன்ல வந்து அவன் என்ன பண்ணிருக்கான், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பால் 6 சஸ்திகா, ஃபர்ஸ்ட் பால் 6 வந்தான். ஷுவர் மேட்ச் ஆஃப் ஹர்ப்ரீத் பிராருக்கு போட்டது தான். ஃபர்ஸ்ட் பால் டமார்னு ஒரு 6 எக்ஸ்டென்ஷன் கொடுத்து. சோ ஹி இஸ் நாட் திங்கிங் ட்வைஸ் அட் ஆல். அவன் வந்த உடனே பியூரா டீமுக்கு ஆடுறான். சோ இப்ப என்ன ஆயிருக்குன்னா, ஈவன் இந்த இந்தியன் T20 செட்டப், players who are playing for the team ahead of personal milestones are getting prioritized. ஓகே, பர்சனல் மைல்ஸ்டோன்ஸ் the wrong yardstick. எப்படி சொல்றாங்கன்னா, இந்தியன் டீம்ல வந்து நீ செல்ஃப்லெஸ்ஸா ஒரு 40ல இருக்க, ஒரு டீமுக்கா ஒரு 6 அடிக்க பார்த்து அவுட் ஆறேன்னா ஒன்னு அவங்க வேல்யூ பண்றாங்க. நீ பவர் பிளேல ஒரு 3 பவுண்டரி அடிச்சு 4வது பவுண்டரி அடிக்க போய் அவுட் ஆனேன்னா தே ஆர் வேல்யூங் யூ. பவர் பிளேல இன்டென்ட்டை ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க. மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின் ஹிட்டர்னா ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டா இன்டென்ட்டை ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது தேவ்தத் படிக்கலோட இந்த இன்டென்ட் அண்ட் செல்ஃப்லெஸ் பேட்டிங் alongside coinciding with his first class season can only do him a lot of good. இப்போ ஒரு இந்தியா ஸ்குவாட் எடுத்திருக்காங்க 50 ஓவர்ஸ் காம்படிஷனுக்கு. அதுல சம்பந்தமே இல்லாம நிறைய பேர் ஏன் தேவ்தத் இல்ல, ஏன் சாய் சுதர்ஷன் இல்ல, ஏன்னா அவங்க டெஸ்ட் மேட்ச் ஆட போறாங்கயா, ஆப்கானிஸ்தானோட டெஸ்ட் மேட்ச் வருதியா, என்ன கேலண்டர் இருக்குன்னே தெரியாம எதையாவது ஏன் சொல்றீங்க. அதுக்கப்புறமா ஏ டூர்ஸ் வேற லைன் அப் பண்ணிருக்காங்க. சோ தேவ்தத் படிக்கலும் சாய் சுதர்ஷனும் ஆர் a part of India's long format setup. அவங்க மேல நல்ல ஒரு செலக்டர்ஸ் ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. Definitely, yes. But now we need to talk about Venki Iyer's celebration. அது என்னது, தளபதி மெர்சல் செலிப்ரேஷன் தானா இல்ல சும்மா இம்பாக்ட் செலிப்ரேஷன்? ஓகே, நான் பிளேயரா வந்துட்டேன். அவன் ஒரு தமிழ் பட பைத்தியம். அவனை பத்தி நிறைய பேருக்கு தெரியும். இங்க கூட ஒரு சாய் ஏதோ ஒரு கம்பெனி ஏதோ ஒரு டீ கடை வச்சிருக்கான். டீ கடை பிரான்சைசி ரன் பண்றான். அவன் சென்னையில தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு பிசினஸ் ரன் பண்றான். ஏதோ ஒரு செயின் ஆஃப் டீ ஷாப்ஸ் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அவன் எப்ப பார்த்தாலும் தமிழ் படம் தான் பார்த்துட்டே இருப்பான். இன்ஃபேக்ட் நான் இண்டோர் பெய்ந்த போது ஒரு படம் போனோமே, ஐயோ அந்த படம் பேரை மறந்துட்டேன், கூட்டு போனான். தியேட்டர்லயே வந்து அவன் ஃபேமிலி, அவன் அப்புறம் நாங்க ஒரு 4 பேர் இருந்தோம். அவ்வளவுதான். இண்டோர்ல படத்துக்கு கூட்டு போய் தமிழ் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. தனுஷோட படம். தனுஷ் ஒரு டியூவல் கேரக்டர் பண்ணுவாரு. நானே வருவேன். கரெக்ட். நாங்க இண்டோர்ல என்ன மேட்ச் ஆனோம், இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா T20 நினைக்கிறேன். அந்த மேட்ச் போது போய் பார்த்தோம் நினைக்கிறேன். நானே வருவேன் மாதிரி தான் வெங்கி ஐயர் இன்னைக்கு நானே வரேன் இந்த பிளேயர் ஆஃப் மேட்ச். இல்ல நானே வருவேன்னு சொல்ல, நானே வந்துட்டேன், ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கிறான். 7 கோடி ஓகேப்பா, 7 கோடி பண்ண வேண்டியது. நீ சும்மா வெந்த புண்ணுல விரல பாச்சா அதை பிச்சு போடுவேன் பிச்சு. 7 கோடியா சொல்லணும்ல, 1 கோடி அப்ப இல்ல. ஆனா 7 கோடிக்கு ஒரு ஹை குவாலிட்டி பேக்கப்பா யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப பேக்கப் அவனுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்ஃபேக்ட் என்ன பியூட்டினா, வெங்கி ஐயரை முன்னாடி அமைச்சு ரன்னும் அடிக்க வச்சு ரொமாரேஷ படுக்க நான் கீழே கூட ஆட வச்சுக்கிறேன், அவனையும் நான் ஃப்ளோட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். ஹீஸ் கிரியேட்டட் ஆப்ஷனுக்கு மேல ஆப்ஷனா கிரியேட் பண்றான். தரம்சாலா போவான், தரம்சாலா சண்டிகர் இறங்கி வரணுமா இல்ல தரம்சாலா நேரா அகமதாபாதா அப்படிங்கிற அவனுக்கு என்ன, அவன் 2-3 ஃபிளைட் டிக்கெட் போட்டு வச்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. எங்க வேணாங்க, நாங்க எங்க கொடுத்தாலும் விளையாடுவோம், நாங்க தான் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஆர்சிபி அடிச்சுட்டு அகமதாபாத் போய் செகண்ட் டைட்டிலுக்கு அங்க உட்காந்துக்கிறானா. 2வது செகண்ட் ஃபைனல் ரோ அட் தி சேம் வென்யூ. அப்ப வந்து செகண்ட் டைட்டிலுக்காக ஆர்சிபியும் ஜிடியும் ஃபைனல்ல வருவாங்களா? சும்மா நான் இத வேற சொல்லிருவேன்ல. இதுக்கு வந்து ஜிடி ஆக்சுவலி நான் சஸ்திகா, நான் உனக்கு ஒரே சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உனக்கு கொடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். யூ ஆர் a big GT fan. ஜிடி விளையாடுற கிரிக்கெட் அமேசிங் கிரிக்கெட், ரொம்ப பிடிச்சிருக்கு. They have become my second favorite team this season. If not it's a third. ஓகே, யார் அடுத்ததுன்னு கேட்காங்க. if not third இல்ல if not fourth னு வெச்சுக்கோ. என் டாப் 4ல இருப்பாங்க என்னோட ஃபேவரட் டீம்ஸ்ல. ஹலோ, டாப் 2 னு சொல்லிட்டீங்களா? அதோட நிறுத்திக்கோங்க. ஆனா டைட்டில் அடிக்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் சஸ்திகா. ஊரெல்லாம் வம்பு வாங்கி வச்சிருக்கேன், மாவனுங்களே என்ன காப்பாத்தி மட்டும் விட்டுருங்க. எல்லாரும் டைட்டில் அடிக்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். எனக்கு அதான் சந்தேகம். அப்படிங்கிற மாதிரி டைட்டில் கொஞ்சம் கஷ்டம். பார்க்கலாம். அத பத்தி பார்க்கலாம். பட் எஸ், நம்ம நாளைய போட்டிய பத்தி கொஞ்சம் பேசிரலாம். அதுக்கப்புறம் நான் வரேன். நான் RR NDC கேம்க்கு பத்தி நான் வந்து வரேன். பட் நாளைய போட்டி மிகவும் முக்கியமான போட்டி. நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் தி MRC டர்பி எனிமோர் அப்படின்னு நாங்க வந்து சொல்லிக்க விரும்புறோம். MRC நகர் vs சாஸ்திரி நகர் டர்பி. Yes, it is MRC Nagar versus Shastri Nagar. CSK versus SRH in Chennai. உங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் வந்துதான் தீர்ந்திருக்கும். பிட்ச் நம்பர் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சா? பிட்ச் நம்பர் 5. பாஞ்சா நம்பர் பிட்ச் மிக்ஸ்டு சாயில் தான். பஞ்சாபோட ஆடி ஒரு 210 ரன் சேஸ் பண்ணால பஞ்சாப். ஆமா, அழகா சேஸ் பண்ணா. அதுவும் அங்கதான் நடந்தது. மும்பை இந்தியன்ஸ் 159 ஆல் அவுட் பண்ணி 160 சேஸ் பண்ணோம் பாரு 8 விக்கெட்ல. ஆனா இதுல ஒரு காமன் இருக்கு. பஞ்சாப் வந்து 8 பால் ஸ்பேர்ல வின் பண்ணா, சிஎஸ்கே 8 விக்கெட் ஸ்பேர்ல வின் பண்ணாங்க.
சோ 8ங்கிறது ஒரு காமன் தீமா இருக்கு. சோ 8ஆம் நம்பர் யார் வந்து வழிமொழிறாங்களோ நாளைக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு லக்கா இருக்கும். ஆனா லைட்டர் நோட். பட் எனக்கு என்ன தெரியுமா சஸ்திகா தோணுது, சிஎஸ்கே வந்து போன மேட்ச் வந்து எம்ஐயோட ஆடும்போது அந்த விக்கெட்ல கொஞ்சம் மாய்ஸ்சர் இருந்தது. விட்டுட்டாரு. கியூரேட்டர் கொஞ்சம் விட்டிருந்தாரு. அந்த மாதிரி மாய்ஸ்சர் விட்டா என்ன ஆச்சுன்னா மேலேயும் போச்சு கீழேயும் போச்சு பவுன்ஸ் வைஸ். அண்ட் கொஞ்சம் ரொம்ப திரும்பிச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு கொஞ்சம் திரும்பிச்சு. பட் அந்த மாதிரி பிச்சு இருந்ததுன்னா மும்பையோட பெட்டர் bowling அட்டாக் வச்சிருக்கான் எஸ்ஆர்எச். ஓகே. பேட் கமின்ஸா இருக்கட்டும், ஈஷான் மல்லிங்காவா இருக்கட்டும், அதுல அவனால கம்பீட் பண்ண முடியும். ஆனா நீ எஸ்ஆர்எச் அடிக்கிறதுக்கு உனக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன தெரியுமா? அந்த மாதிரி ஒரு 170 பிச்சில் ஆடுறது தான். ஏன்னா அவன் தோத்துற கேம்ஸ் எல்லாம் பாரு, ஹோம் கேம்ஸ் 2 தோத்தது 220 அடிக்க பார்த்து 160 ஆல் அவுட் ஆயிட்டான். எல்எஸ்ஜியோட ஃபர்ஸ்டே விக்கெட் போயிடுச்சு. அப்புறம் வந்து அகேன்ஸ்ட் கேகேஆர் he must have got 220, 230. அதையும் பெருசா அடிக்க போய் ஒரு 170க்கு கொலாப்ஸ் ஆயிட்டான். 170 180 கொலாப்ஸ் ஆகி அந்த கேமை தோத்துட்டாங்க. சோ பேசிக்கலி எஸ்ஆர்எச் வந்து ஒரு மாதிரி ட்ரிக்கி விக்கெட்ல பெருசா அடாப்ட் பண்ணாம they have failed consistently. பட் நாளைக்கு ஒரு யங்ஸ்டர் இறங்கி கேமை பினிஷ் பண்ணி கொடுப்பாரா அப்படிங்கிற சந்தேகம் மனசுல இருக்கு. அந்த யங்ஸ்டர் வருவாரான்னு தான் நாங்களும் ரொம்ப 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 காலமாக நாங்கள் வந்து காத்திருக்கிறோம். வழிமேல் விழி வைத்து காத்து. ஐயா யா யா நீங்க வரீங்களா நாளைக்கு? இல்ல நாளைக்கு நான் கமெண்ட்ரி பாக்ஸ்க்கு வரேன். ஆக்சுவலி வந்து அதை தவிர யூசுவலா இந்த சிடிவி கமெண்ட்ரின்னு பண்ணுவோம் நாங்க. அந்த சிடிவி கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருந்தே நிறைய பேர் வராங்க இந்த மேட்ச் கமெண்ட்ரி பண்றதுக்கு. அதை தவிர தமிழ் கமெண்டேட்டர்ஸும் வராங்க. எக்கச்சக்க ஏராளமான மக்கள் நாளை மேட்சுக்கு வர்றதுனால எனக்கு ஒரு சின்ன ஒரு இது ஒரு 60-40 ஒன்னையும் கூப்பிட்டுருக்காங்க. 60-40 அப்ப 70-30 வச்சுக்கலாம். 70-30 வச்சுக்கலாமா? ஓகே. நீ தானே ரீசெண்டா ஃபுல்லா சிஎஸ்கே எல்லாம் இதெல்லாம் ஃபுல் மீடியா ரிலீஸ் தான் பண்ணிருக்கேன். வின் பண்ண கேம்ஸ் எல்லாமே நான் போயிடுறேன். இல்ல நீ தான் ரீசெண்டா எல்லா அவங்களோட ஃபுல் திங்க் டேங்க்ல நீ தானே இப்போ ஒரு சென்டர் பீஸா இருந்திருக்க. சோ அதெல்லாம் உனக்கு தெரியாம இருக்காது. வராரா நாளைக்கு? இன்னைக்கு பேட்டிங் வர ஆடிக்காரு. 30 minutes against throw down and spin. அதுவும் தெரியும். அதுவும் நாங்க போய் பார்த்துட்டு வந்தாச்சு. சரி ஓகே. அப்ப நாளைக்கு அவர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாருக்கு பதில் தான் தெரியல. ஓவர்டனுக்கு பதிலா போன மேட்ச் ஆடிக்கலாம்னு பார்த்தா நான் அக்கீல் ஹுசேன் வேற உள்ள வரணும். பட் கோயிங் பை வாட் ஹஸ் ஹேப்பன்ட் அக்கீல் ஹுசேன் உள்ள வர மாட்டார்னு நினைக்கிறேன் மேட்ச் அப்ஸ்னால. ஐ டோன்ட் நோ வாட் தே ஆர் கோயிங் டு டு ஹானஸ்ட்லி. ஸ்பென்சர் ஜான்சனை கண்டினியூ பண்ணுவாங்களா? வில் தே கோ பேக் டு அக்கீல் ஹுசேன்? அக்கீல் ஹுசேன் 5 கேம் ஆடி அவர் ஆடின 5 கேம்ல 1 தான் தோத்துருக்காங்க சிஎஸ்கே. சோ அதெல்லாம் கொஞ்சம் கருத்துல வச்சு நாளைக்கு ஒரு டீம் எடுத்தா கரெக்டா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். பெர்முடேஷன்ஸ் ஆஃப் தி காம்பினேஷன்ஸ் எல்லாம் வச்சு நாளைக்கு கவலையப்படாதீங்க. நம்ம எல்லாரும் சேப்பாக்ல சங்கமிக்கிறோம். ஓகேவா? பட் இப்போ எனக்கு முக்கியமான பதில் நீங்க சொல்லியே ஆகணும். நம்ம குவாலிஃபை ஆகணும்னா வாட் இஸ் தி சிம்பிளஸ்ட் ஆஃப் தி சிம்பிள் மேத்? இப்போ என்னன்னா ஆர்ஆர் நிறைய ஃபுட்பால் ஆடினாங்க இந்த மேட்ச்ல. டிசி மேட்ச்ல ஆர்ஆர் ஃபுட்பால் ஆடினாங்க. நீ பார்த்தனா த்ரூ ஜுரல் வந்து ஒரு 4-5 பால தட்டி விட்டான். நல்லா பாஸ் பண்ணான் தேர்ட் மேனுக்கும் ஃபைன் லேக்கும். அப்புறம் ஆர்ஆர் வந்து என்ன சொன்னாங்கன்னா 161 for 2 இருந்தாங்க. 161 for 2 ஆஃப்டர் தட் வைபவ் சூரியவன்ஷி அண்ட் ரியான் பராக் பிளிட்ஸ்கிரீக். அதுக்கப்புறம் ஆர்ஆர் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு வேண்டாம், நாங்க விருப்பப்படல, எங்களை எதுக்கு நீங்க குவாலிஃபை பண்றீங்க, அதான் எங்களுக்கு வேண்டாம், நாங்க அந்த மாதிரி 3ல 2 ஜெயிச்சுலாம் போக மாட்டோம், 2க்கு 2 ஜெயிச்சு நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி அவன் 12ல தான் இருப்பேன் அப்படின்னு சத்தியம் பிரமாணம் எடுத்து அவன் வெளியே போயிருக்கான் டிசி கிட்ட இருந்து. இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன தெரியுமா சஸ்திகா? இது ஐபிஎல்லையும் கிடையாது, கன்ஃபியூஷன் இஸ் கன்ஃபியூசிங். நான் உனக்கு கரெக்டா சொல்றேன். இப்போ ஒரு ப்ராபபிலிட்டி பாரு. எஸ்ஆர்எச்சுக்கு 2 கேம் இருக்கு, நாளைக்கு ஆடுறாங்க எஸ்ஆர்எச் வர்சஸ் சிஎஸ்கே. என்ன ப்ராபபிள் பிளேயிங் லெவல் இருக்கணும் நீ சிஎஸ்கேல கேப்பா. அப்ப நான் பீடாக் மாதிரி சொல்லணும். ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், ஊர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா, டெவால் பிரவேஷ், சிவம் டூபே, பிரசாந்த் வீர் / மகேந்திர சிங் தோனி who can be a substitute. அதுக்கப்புறம் அக்கீல் ஹுசைன், நூர் அகமது, அதுக்கப்புறம் முகேஷ் சௌத்ரி, அன்சுல் கம்போஜ், ஒரு இம்பாக்ட் சப் யார் வேணுமோ நீ வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு டீம் சொல்லலாம். எஸ்ஆர்எச்சுக்கு பெருசா ஒன்னும் அவன் சேஞ்ச் பண்ண மாட்டான். ஹர்ஷ் துபே விளையாடணும், ஏன்னா நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. பட் நீ பொட்டன்ஷியலா நாளைக்கு பாரு. ஒருவேளை நாளைக்கு சிஎஸ்கே வந்து எஸ்ஆர்எச் அடிச்சிட்டாங்கன்னு நம்ம அசியூம் பண்ணலாம். ஓகே, சிஎஸ்கே 14 போயிடுறாங்க பிரிமிங் வித் கான்ஃபிடன்ஸ். 14 போயிடுறாங்க. எஸ்ஆர்எச் கடைசி கேம் ஆர்சிபி. ஆர்சிபியை போட்டுறான் அசியூம் பண்ணிக்கும். அவன் போயிடுறான் 16க்கு. அவன் 16க்கு போன உடனே ஆர்சிபி 18, அவன் 16, ஜிடி 16. வழிமேல் விழி வைத்து காத்திருக்கேன் அவன் சிஎஸ்கேக்கு வெயிட் பண்ணுவான் கடைசி கேமுக்கு. ஓகேயா? இந்த மீன்வைல் கேகேஆர் 2 ஜெயிச்சு 15 போயிடுவோம். கேகேஆர் 2 கேம் ஜெயிச்சு 15 போயிடுவோம். ஒரு சான்ஸ் இருக்கு. ஓகே, பஞ்சாப் 1 ஜெயிச்சானா பஞ்சாப் எல்எஸ்ஜி ஆடணும். அங்க அவன் டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டானா அவனுக்கு ஒரு சான்ஸ். அவன் ஜெயிச்சானா அவனும் 15. நீ விஸ்வநாதன், நான் விஸ்வநாதன், நீ விஸ்வநாதன் அப்படிங்கிற மாதிரி 3 டீம் 16. சிஎஸ்கே பொட்டன்ஷியலி கேன் கோ டு 16. 2 டீம் on 15.
இதுல இன்னொரு ட்விஸ்டும் இருக்கு. யாரு? 2 டீம் 15 போகாம, 2 டீம் கேகேஆர் 15 போகாம, பஞ்சாப் 15 போகாம 2 பேரும் 13ல நிக்கலாம். ஓகே. டெல்லி 14 போலாம். சிஎஸ்கே 14 போய் ரன் ரேட்ல லாஸ்ட் மேட்ச தோத்தா டெல்லி உள்ள போலாம். அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. டெல்லிக்கு ஒரு மைல்டு சான்ஸ் இருக்கு. இது ஐபிஎல் இல்ல. கன்ஃபியூஷன் இஸ் கன்ஃபியூசிங். We will meet யார் after some commercial break. எக்ஸாக்ட்லி. So all kinds of probabilities have opened up. இதுல நெட் ரன் ரேட் வந்து ரொம்ப குரூஷலா வரப்போகுது. டெல்லியோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளமே அவன் நெட் ரன் ரேட் தான். நல்ல நெட் ரன் ரேட் வச்சிருந்தாங்கன்னா டெல்லியும் இருக்கான் கான்டெஸ்ட்ல. ஒரு ஆல் யூனோ அவன் வந்து சென்னையோட போலிங் போடுறதுக்கு பேட்டிங் ஆடுறதுக்கு முன்னாடி போலிங் போட்டிருந்தான்னா அவன் இன்னைக்கு 14ல இருந்திருப்பான். அவனு விஸ்வநாதன் பண்ணு. என்னது எல்லாரும் நீயும் விஸ்வநாதன், நானும் விஸ்வநாதன். பாத்துக்கல, நீ பாத்துக்கல உள்ளத்தை அழித்தா பாத்திருக்கேன். நீ விஸ்வநாதன் அந்த மாதிரி டெம்போ எல்லாம் வச்சு கடத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே போய் அவ்வளவு இன்ஜரிக்கு அப்புறம் வந்திருக்கோம், எங்களை உள்ள விட்டுருங்க சொன்னாலும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுல ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட் ஒன்னு இருக்கு. சிஎஸ்கே ஆர்ஆர் 2 பேரும் ஒரே நெட் ரன் ரேட்ல இருக்காங்க இப்போ 0.027. ஏன்னா ஆர்ஆர் என்ன சொன்னாங்கன்னா நெட் ரன் ரேட் தானே, நாங்க இறங்கி வரோம், கீழே இறங்கி வரோம், நீ ஒதுங்கி நில்லு அப்படின்னு வந்திருக்காங்க. ஆனா அவன் 6th இருக்கான். 2 பேரும் ஒரே நெட் ரன் ரேட். ஆனா சிஎஸ்கே 5th போயிருக்கான் ப்ரமோஷன் வாங்கி. ஏன் சொல்லு? 5 டைட்டில்ஸ் 1 டைட்டில். நான் கொஞ்சம் பயங்கரமா எனக்கு ஆக்சுவலி ஒரு கிளாரிட்டி வேணும். இல்லன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தூங்க வேணான்னு தெரியல. இது கனவுலாம் வந்து என்ன வந்து நான் உனக்கு இவ்வளவு ப்ராபபிலிட்டி சொல்லிருக்கேன். உனக்கு என்ன கன்ஃபியூஸ் பண்ணுதுன்னு சொல்லு. எனக்கு எதுவுமே கன்ஃபியூஷன் இல்ல. சிஎஸ்கே டாப் 4 போவோமா? 6வது டைட்டில் லோட் ஆகுமா ஆகாதா? நம்ம முதல்லயே சொல்லிட்டோமே 6 படையப்பன் #6TL. 6 படையப்பன் #6TL நாளைக்கு நீ எஸ்ஆர்எச்க்கு ஒரு பாயசத்தை போடணும். நாளைக்கு எஸ்ஆர்எச்க்கு நீ பாயசத்தை போட்டேன்னா நீ போற கன்ஃபார்ம். இன்ஃபேக்ட் இதுல இன்னொரு பியூட்டி ஒன்னு இருக்கு சஸ்திகா, அத நான் சொல்ல மறந்துட்டேன். சிஎஸ்கே எஸ்ஆர்எச் ஒரு பெரிய மார்ஜின்ல டிஃபீட் பண்ணான்னு வச்சுக்கோ, ஒரு 50ல இருந்து 70 ரன்னுக்குள்ள ஏதாவது ஒரு மேட்ச் ஜிடி இல்ல எஸ்ஆர்எச் யாரையா ஒருத்தர இன்னொரு டீம் 30 ரன்ல அடிச்சாங்கன்னா சிஎஸ்கே ஆர்சிபியோட குவாலிஃபயர் 1 விளையாடுவோம். இப்ப நான் ஒன்னு சொல்லவா? இதுக்கு முன்னாடி சொன்னேன், அதாவது ஆஃப்லைன்ல சொன்னேன், அதை இப்ப சொல்லிக்கவா? ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. என்ன ஏன் இரு, ஓகே நம்ம வரலாம், நம்ம அந்த டாபிக் வரலாம். இல்ல நம்ம அந்த டாபிக் வரலாம். ஓகே, நீ ஜிடி ஃபேன் தானே? ஆமா. ஜிடி எத்தனை டைட்டில் அடிச்சிருக்காங்க? ஒரு டைட்டில். ஒரு டைட்டில் அடிச்ச நீங்களே வெயிட் ஒரு டைட்டில் அடிச்ச நீங்களே எஸ்ஆர்எச் 80 ரன்ல தோக்கடிக்கலாம். 5 டைட்டில் அடிச்ச இவங்க எஸ்ஆர்எச் 80 ரன்ல தோக்கடிக்க முடியாதா? இவ்வளவு டைட்டில் அடிச்சோங்கிறது முக்கியம் இல்ல, இன்னைக்கு யாரு ஃபார்ம்ல இருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு நாங்களே ஃபார்ம்ல இல்ல போன கேமுக்கு அப்புறம். 3 பேட்ஸ்மேன் வச்சிருக்கிற நீங்க நீங்களே 6 இன்ஜரி வச்சிருக்கிற நீங்களே. சரி, நம்ம கேள்விக்கு போயிடலாம். சீரியஸா தான் சொல்றேன், கேள்விக்கு இல்ல, சீரியஸா தான் சொல்றேன். நாளைக்கு எஸ்ஆர்எச் ஒரு நல்ல மார்ஜின்ல சிஎஸ்கே அடிச்சா சிஎஸ்கே ஆர் இன் வித் a shout to go to qualifier 1. I am telling you. ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா the cosmos அந்த விவேக் அது இது பண்ணுவார்ல, can I find a book with thermodynamics coupled with atomic energy with the small shade of nuclear energy and the nuclear power coming through solar energyங்கிற மாதிரி எல்லா கேமும் ஒரு மாதிரி கோக்குமாக்கா போய் சிஎஸ்கே போயிடுவாங்க மாதிரி தான் இருக்கு. சப்கான்ஷியஸ் மெமரி பவர். நீ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஜிடிஏ போய் நீ ஏன் இன்னைக்கு தோத்த தெரியல சார், இப்ப நீ போய் ஆர்ஆர் நீ ஏன் தோத்த தெரியல சார், பஞ்சாப் நீ ஏன்டா தோத்த தெரியல சார் அப்படின்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் கேட்டா எங்களுக்காக தான் பாஸ் அப்படின்னுவான். அந்த மாதிரி எக்ஸாக்ட்லி அண்ணன் வரார் வழி விடுங்கிற மாதிரி விலகி இருக்காங்க எல்லாரும். ஓகே, அப்ப நாளைக்கு அந்த யங்ஸ்டர் வருவாருன்னு தான் நானும் எதிர்பார்க்கிறேன். நீ யோசிச்சு பாரு, இது எப்படி இருக்கும்? அவர் வராரு, ஆடுறாரு, ஜெயிச்சு கொடுக்குறாரு, பிளே ஆஃப் போறாரு, தரம்ஷாலாக்கே போறாரு குவாலிஃபயர் 1க்கு. எங்க இப்படி குத்துனாரோ பஞ்சாப் கிங்ஸுக்கு அகைன்ஸ்டா. இது நீங்க இந்த படம் பார்த்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் நீங்க சொல்ல கடைசியில அப்படின்னு ஆகாம இருக்கணும் அப்படின்ட்டு நானே வந்து அந்த கண்களை எல்லாம் எடுத்துடுறேன். ஓகேவா? எடுத்துட்டு இப்ப எஸ்ஆர்எச் பத்தி நான் சொல்றேன், மாட்டிக்கிட்டேன். ஒரு டைட்டில் அடிச்ச நீங்களே, டாப் 3 பேட்டர்ஸ் மட்டும் வச்சிருக்கிற நீங்களே எஸ்ஆர்எச் அவ்வளவு பெரிய மார்ஜின்ல அடிக்கிற போது 5 டைட்டில், 5 ஐபிஎல் டைட்டில், 2 சாம்பியன்ஸ் லீக் டைட்டில் அடிச்ச நாங்க எவ்வளவு பெரிய மார்ஜின்ல அடிக்க முடியணும் நாளைக்கு?
ப்ரொடியூசர் இதெல்லாம் நாளைக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ் ஆகும். ஓகே. ஓகே. நவ எஸ்ஆர்எச் வந்து தே ஆர் கமிங் இன்டு தி கேம் வித் அ இன்டிஃபரண்ட் ஃபார்ம். 2 லாஸஸ் இன் தி லாஸ்ட் 3 கேம்ஸ். பட் ஆன் தி கான்ட்ரரி சிஎஸ்கே என்ன பண்ணிருக்காங்க? ஹோம்ல வந்து ஓகேவா இந்த சீசன் வந்து நல்லாவே வந்து பண்ணிருக்காங்க. 4 வின்ஸ் இன் 6 கேம்ஸ். சோ போன மேட்ச் ஓட லாஸ் அகைன்ஸ்ட் எல்எஸ்ஜிக்கு அப்புறம் should சிஎஸ்கே cash in on this and win the 5th home game of the season? நல்ல சான்ஸ். ஆட்ஸ் ஆர் ஹை சஸ்திகா. They must play on a wicket that is 160, 170. எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு நல்ல விக்கெட் பவுன்ஸ் அண்ட் பேஸோட ட்ரூவா கொடுத்தா எஸ்ஆர்ஹெச் அதை சூட் பண்ணும். ஸோ சிஎஸ்கே வந்து ஷுட் லுக் டு பிளே ஆன் அ பிட்ச் தட் இஸ் ஸ்லைட்லி ஸ்லோ. அண்ட் ஆன் த கான்ட்ரரி அதர் நோட்டு சிஎஸ்கே இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் 3 கேம் ஜெயிச்சதுக்கு அப்புறமா எவ்ரி டைம் தேவ் லாஸ்ட் அ கேம் தேவ் ஸ்ட்ரங் 2 or 3 wins டுகெதர். ஸோ திருப்பி ஒரு லாஸ். அந்த லாஸுக்கு அப்புறம் ஜிடியோட லாஸுக்கு அப்புறம் 3 கேம்ஸ் அந்த பவுன்ஸ் ஜெயிச்சாங்க. திருப்பி இப்போ எல்எஸ்ஜி லாஸ். We needed 2 game on the bounce when here. They have strung it together. So there is a good possibility. And pitch number 5 மும்பை இந்தியன்ஸ் கொடுத்த மாதிரி அப்படியே கொடுக்க வேண்டியது அதான் பெஸ்ட் சான்ஸ். அதை மீறியும் வந்து எஸ்ஆர்ஹெச் பேட் வெரி வெல், கிரெடிட் டு தம். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் செம்ம டீம், பாக்ஸ் ஆஃபீஸ் டீம். அவங்க தான் தகுதியிலே டீம் ஆஃப் த டோர்னமெண்ட். செம்ம என்டர்டெய்னிங். ஐ வில் ஆல்வேஸ் பே டு வாட்ச் எஸ்ஆர்ஹெச் பிளே. பட் எஸ்ஆர்ஹெச் ஒரு இடத்துல கோட்டை விட்டுருக்காங்கன்னா ஆர்சிபியோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் விக்கெட் கொஞ்சம் ஸ்பஞ்சியா இருந்தது, ஸ்டிக்கியா இருந்தது. ஆர்சிபியோட கோட்டையை விட்டாங்க. கேகேஆரோட விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது, கோட்டையை விட்டாங்க. தேர் பேட்டிங் இஸ் நாட் ஏபிள் டு அடாப்ட். எல்எஸ்ஜியோட கொஞ்சம் மாய்ஸ்சர் இருந்தது, 20க்கு 4. தே ஆர் நாட் ஏபிள் டு அடாப்ட். கேன் எஸ்ஆர்ஹெச் அடாப்ட் டுமாரோ? கேன் சிஎஸ்கே புட் தம் அண்டர் பிரஷர்? எஸ் தே கேன். இட் வில் பி அ கிரேட் கேம். சாஸ்திரி நகர்ல இருக்கிற சிஎஸ்கேவா, எம்ஆர்சி நகர்ல இருக்கிற எஸ்ஆர்ஹெச் நாளைக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். பட் நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு கேமுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டா யாரு இருக்கணும்? ஏன்னா இவரோட ஃபார்ம் வந்து ஒரு கேள்விக்குறியில இருக்கு. அன்ஷுல் கம்போஜ் நீங்களே வந்து யூ செட் இந்த சீசன் ஸ்டாண்ட் அவுட் போலரா அவர் வந்து இருப்பாரு அப்படின்னு சொன்னீங்க. ஐ ஃபீல் சஸ்திகா ரொம்ப அன்ஃபேர். அதான் லெட் மீ ஃபினிஷ். இஸ் இட் a கான்ஃபிடன்ஸ் இஷ்யூ ஆர் டு யூ திங்க் பேட்டர்ஸ் வந்து அவரை பெட்டரா ப்ளே பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? 2 கேம், ஒன்னு டெத் ஓவர்ஸ்ல ஒரு யார்கர் போட ரவுண்ட் த ஸ்டம்ப்ஸ்ல இருந்து அஸ்தோஷ் சர்மாவும் சமீர் ரிஸ்வியும் அதை அடிச்சாங்க. மிச்சல் மார்ஷ் சூப்பர்பா ஆடினாரு போன மேட்ச். ஹி பிளேட் ஹிம் இன்சைட் த பவர் பிளே. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் ஒன் திங் சஸ்திகா. எப்படி ஒரு பிரான்ச்சைஸ் நீ இபிஎல் எல்லாம் பார்த்தனா தி ஆடியன்ஸ் அண்ட் த பிளேயர்ஸ் அண்ட் த கிளப்ஸ் மெச்சூர். அந்த மாதிரி எவ்ரிபடி நீட்ஸ் டு மெச்சூர். ஒரு கேம்ல அடி வாங்கினது உடனே அவரை பிடிச்சி லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் இழுத்து நடுத்தருல போட்டு அடிக்கிறாங்க. சம்பந்தமே எல்லாம் அடிக்கிறாங்க. ஸ்போர்ட் அப்படி கிடையாது. யூ கான்ட் சே ஸ்போர்ட்டை வந்து சினிமா மாதிரி பார்க்க முடியாது. நீங்க ஐ நோ இட்ஸ் ஹர்ட்டிங். தோக்குற அன்னைக்கு என்னடா இப்படி போடுற புரியுது எனக்கு. அந்த ஃபீலிங் புரியுது. நானும் ஒரு காலத்துல அந்த அண்ணா சாலையில இருக்கிற ஷோரூம்ல வெளில இருந்து டிவி முன்னாடி நின்று கிரிக்கெட் பார்த்தவன் தான். என்னடா போடுற, என்னடா ஆடுற நானும் பார்த்திருக்கேன். ஸ்போர்ட் டசன்ட் ஒர்க் லைக் தட். இன்னொருத்தனும் உழைக்கிறான், நீயும் உழைக்கிற. யூ வில் ஹேவ் பேட் டேஸ். உன்னோட பிளான் பண்ணி வருவான். பட் த பியூட்டி ஆஃப் கிரிக்கெட் இஸ் நீ ஃபெயில் ஆறது உனக்கு ஒரு லேர்ன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு. Now he has to set the reset button, and if anybody can get better as a cricketer from failures, it's Anshul Kamboj. ஹார்டா ஒர்க் பண்ணுவான், டாக்டிக்கல் சைட் ஆஃப் த கேம்லயும் ஒர்க் பண்ணுவான். அந்த பையன் ஒரு 24 கேரட் கோல்டு. ஓகே, இன்னும் அவர் ஒரு 24 கேரட் கோல்டு. இன்னொரு பக்கம் ஒரு 24 கேரட் கோல்டு யாரு அப்படின்னா கார்த்திக் சர்மா. அவரோட ஃபார்ம் ஹாஸ் பீன் வெரி வெரி பாசிட்டிவ் ஃபார் சிஎஸ்கே. எஸ்பெஷலி நம்பர் 4 அப்படிங்கிற அந்த ஸ்பாட்டை அவர் சீல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாமா? நாளைக்கு கார்த்திக் சர்மா டெவல் பிரெவிஸ்க்கு ஒரு பெரிய பிக் கேம் சஸ்திகா. ஈஷான் மலிங்காவோட யார்கர்ஸ் வித் பவுன்சர்ஸ் அண்ட் ஸ்லோவர் ஒன்ஸ், hard lengths along with Pat Cummins who might go round the stumps to both of them and bowl at the body, alongside Praful Hinge, who I don't think he has to encounter. Shivang Kumar, whose googly is not that easy to pick. In the attack against Karthik Sharma and Brevis will be tested, but I really wish that Brevis turns it on. Kandanoda day ஆகணும், கார்த்திக் சர்மாவோட டே ஆனா இருக்கணும்னு என்னோட ஹோப்பு. அகைன் பிட்ச் மேல நிறைய டிபெண்டன்சி இருக்கும். பட் எஸ்ஆர்ஹெச் போலிங் மேனேஜ் பண்றாங்க. அந்த மாதிரி ட்ரிக்கி விக்கெட்னா அவங்க பேட்டிங் மேனேஜ் பண்ணுவாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கணும். பிக் டர்ன் அரவுண்ட் ஃபார் கார்த்திக் சர்மா. இஸ் கிவன் அ டிக் மார்க். ஆனா தயவு செய்து யாருமே இந்த சீட்டை தூக்கி தூக்கி செலிப்ரேட் பண்ணாதீங்க. நல்லா இல்ல பாக்குறதுக்கு. ஓகே, பட் இன்னொன்னு உங்ககிட்ட நான் சொல்லி ஆகணும். இட் இஸ் நாட் கந்தன், கர்ணன். அதான் கந்தனா கர்ணனா? ஓகே, கர்ணன். நீங்க கந்தன்னு சொல்லி அந்த பையனும் கந்தன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கந்தன் முருக கடவுள்பா, நீ கர்ணன் பா. கர்ணன் சரி கர்ண, சரி கர்ண.
வெரி குட். ஓகே. இப்போ வந்து ஸ்பென்சர் ஜான்சன் பத்தியும் பேசலாம். பிகாஸ் யூ வர் டெல்லிங் எஸ்ஆர்எச் ஓட பேட்டர்ஸ் எவ்ளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறப்போ, நவ் ஹேவிங் ஸ்பென்சர் ஜான்சன் இன் தி டீம் எஸ்பெஷலி நான் ஒரு விஷயம் சொல்லவா? I am not entirely convinced with Spencer Johnson. Yeah, because he's not played for one full year. அப்படி மட்டும் இல்ல. I am not entirely convinced. But I mean, I thought he looked sharp the last game. He looked sharp, but that was a wicket that will suit him. அந்த ஒரு ஸ்பஞ்சி பவுன்ஸ்ல ஒரு என்டையரிட்டி ஆஃப் an IPL bowling to left handers எப்படி போட போறான், சேப்பாக் விக்கெட்டுக்கு இமீடியட்டா அடாப்ட் பண்ணுவானா, அந்த விக்கெட் அவனுக்கு சூட் பண்ணும். இட் இஸ் சூட்டட் a lot of fast bowlers லக்னோல. லெட்ஸ் சி ஸ்பென்சர் ஜான்சன் இவங்க விளையாடுவாங்களா அந்த கேம், 3 லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் விளையாட போறாங்களா, அதுவும் பொறுத்து. பட் ஆனால் பிரஸ் கான்ஃபரன்ஸ் காமிச்சிருக்காங்க அந்த யார்ஸ்டிக் படி அவர் விளையாடணும். பட் அகில் ஹுசேன் இது காமிச்சிட்டு அவரும் அடுத்த மேட்ச் விளையாடாம போனாரு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஐ எம் நாட் என்டையர்லி கன்வின்ஸ்ட் வித் ஸ்பென்சர் ஜான்சன். நான் வந்து ஐ வுட் லைக் டு சி அகில் ஹுசேன் அகேன்ஸ்ட் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு போடுறத அவாய்ட் பண்ணுங்க. ட்ரை அண்ட் see if you can bowl him through the middle overs. லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு நூர் அஹமது கொடுங்க. நூர் அஹமத் பவர் பிளேலயே போட மாட்டாரு. அவன் தான் பவர் பிளே, இவன் மிடில் ஓவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அவன் இலாக்கா இது அவன் இலாக்கான்னு பண்ணாம ட்ரை அண்ட் இன்ட்ரோடியூஸ் நூர் ஆல்சோ இஃப் யூ கோ ஃபார் ரன்ஸ் ஏர்லி ஆன். டோன்ட் பி ஷை ஃப்ரம் டேக்கிங் ரிஸ்க் டுமாரோ. ஓகே. ஒரு 7வது கேள்வி கேட்கணும்னு நான் விருப்பப்படுறேன். நாளைக்கு எல்லாரும் எதிர்பார்க்கிற அந்த கேள்வி. தலைய பார்க்கலாமா? ஆடுவாரா? இம்பாக்ட் சப்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். 70-30. நானும் வரதுனால 70-30. ஆமா, இல்லாட்டி 60-40. 60-40. ஓகே, ஃபைனலி ராபிட் ஃபயருக்கு போகலாமா? போலாம். ஓகே. Travis Shake versus Spenshul Chowdhury. Who wins the power play battle? First Spencer Johnson ஆடுறாரானே தெரியலையே. ஸ்பென்ஷுல் சௌத்ரி, டிராவிஸ் ஹெட்டோடயா? Travis Shake. அபிஷேக் and the Travis Head. ஸ்வீப்பர் கவர் கன்ஃபார்மா வச்சிருவாங்க. ஓகே. பெருசா டிராவிஸ் ஹெட் சேப்பாக்ல அடிச்சது இல்ல. ஓகே. நாளைக்கு அடிச்சுவாருன்னு தோணுது சிஸ்டின். நாளைக்கு டிராவிஸ் ஹெட். ஓகே. குவிக் ஃபயர் ஸ்டார்ட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே. அடிச்சுவாருன்னா 30 runs in the power play. 25 to 30 runs. So in the battle Travis Head Abhishek versus Spencer Johnson Anshul Chowdhury. Spenshul Chowdhury. அந்த பேட்டில்ல 25 to 30 runs டிராவிஸ் ஹெட் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருவாரு. ஓகே, சரி. நூர் versus Klassen. Who will win in the middle overs battle? ரவுண்ட் தி விக்கெட்ல இருந்து நூர் அஹமத் போட்டா நூர், இல்ல ஓவர்ல ஸ்டார்ட் பண்ணா கிளாசன். Okay, the match is at Chepauk and do you see Akil coming back in the playing 11 or 3 left-handers at the top? So ICC rules படி அவர் ஆட மாட்டாரா? நானா தான் என்ன பண்ணுவாங்க அது வேற क्वेश्चन. ஏன்னா அந்த ஃபுல் சீசன் எப்படி போயிருக்குங்கறத பார்க்கணும். ஏன்னா அந்த பிளேயரோட கான்ஃபிடன்ஸும் பட் மேட்ச் அப் இவங்க நடந்திருக்கு இது வரைக்கும் இவங்க பண்ணிருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆட மாட்டாங்க. Last and the final question. Will CSK get to Chowda at Chepauk? ஐயா 70-30 எல்லாம் சொல்லிருக்கீங்க. ஆஜி 14 point at Chepauk, 16 point at Sabarmati River. Qualifier 1, the foothills of Dharamshala. Foothills of Dharamshala மீட் பண்ணுவோம். ஓகேவா? ஜிடி ஆகிய நீங்க ஒரு டைட்டிலோட அவனை 70 ரன்ல அடிக்கும்போது 80 ரன்ல அடிக்கும்போது 5 டைட்டில் வச்சிருக்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஷோவை நிறைய கொண்டு வரோம். Thank you so much for joining us on Game of Thrones. நன்றி, வணக்கம்.